ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இஃபோ சிக்கன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃபா சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 3 பீஸ் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இந்த இடிகள் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டா இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சிக்கனும் வந்து நல்லா வந்து வேகும். சரிங்களா? எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நல்லா சிக்கனை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சிக்கன் 65 பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் வந்து தயிர், அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்துட்டு சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனை வந்து எல்லா பக்கமும் எல்லாம் தடவி விட்டு மசாலா நல்லா சிக்கனில் இறங்குற மாதிரி ஒரு 2-3 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. எல்லா சிக்கன் பீஸில் இதே மாதிரி மசாலா தடவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர் வச்சுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா நல்லா ஊறுதோ உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மசாலாம் இப்போ தடவியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பாயில் பண்ண வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கிறேன். 5 பல்லு பூண்டு, 2 சீஸு, அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மில்க்கு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம், சர்க்கரை ஜீனி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நெய்ஸாக இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 பீஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நான் மேலே வந்து லைட்டாக வந்துட்டு பெப்பரு ஜீரக பொடி தூவி விட்டுருக்குறேன். மூடி வச்சுருவோம். மூடி வச்சு தான் நீங்கள் இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கன் திருப்பி போட்டுக்கலாம். 1 சைடு வந்தது அந்த பக்கமும் நம்ம திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வந்துட்டு வேகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடு சிக்கன் நல்லா வெந்தது நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு இஃபா சிக்கனுக்கு ஆயில் அதிகமாக ஆகாது. அதே மாதிரி நம்ம சாஸ்லேயும் வந்துட்டு நம்ம ஆயில் விடவே இல்லை. அதனால் நம்ம வந்து பயப்படாமல் எல்லோரும் நல்லா சாப்பிடலாம். குழந்தைகள் வந்து பெரிய சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சாஸ் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மேலே வந்து இப்படி ஊற்றி விட்டுக்குங்க. சாஸ் சேர்த்தது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
மேலே வந்து சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண மசால் போட்டு அதையும் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.